ரயில்வே எக்ஸாம்ல அறிவியல் பாடத்துல பயாலஜி பகுதியில இருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோங்க. முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த நொதி கணையத்தால் சுரக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ட்ரிப்சின். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் சில முக்கியமான தகவலை நாம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, கணையம் அதாவது பான்கிரீஸ்னு சொல்லுவாங்க, மனித உடலின் இரண்டாவது பெரிய சுரப்பி ஆகும். சரிங்களா? இது செரிமானத்துக்கு மிகவும் முக்கியமான கணைய சாற்றை உற்பத்தி செய்யக்கூடியதுங்க. கணைய சாற்றில் 3 வகையான நொதிகள் இருக்குதுங்க. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ட்ரிப்சின் அப்படிங்கிறது முதலாவது நொதி. இது புரதங்கள் மற்றும் பெப்டோன்களை பாலிபெப்டைடுகள் மற்றும் அமினோ அமிலங்களாக மாற்ற உதவுதுங்க. இரண்டாவது நொதி அமைலேஸ். இது மாவுச்சத்தை கரையக்கூடிய சர்க்கரைகளாக மாற்றுதுங்க. மூணாவது நொதி லிபேஸ். இது குழம்பிய கொழுப்புகளை கிளிசரின் மற்றும் கொழுப்பு அமிலங்களாக மாற்ற உதவுதுங்க. சரிங்க, இப்ப நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்பு முழுமையாக செரிமானமாகும் இடம் எதுன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிறுகுடல். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில முக்கிய தகவலை பார்க்கலாங்க. கல்லீரலிருந்து இருந்து சுரக்கக்கூடிய பித்த சாரானது சிறுகுடலை அடைஞ்சு அந்த பித்த சாறுல இருக்கிற பித்த உப்பானது பெரிய அளவிலான கொழுப்பை சிறிய அளவுல உடைக்கிறதுக்கும் செரிமானம் செய்யறதுக்கும் முக்கியமான விட்டமின்களை உறிஞ்சவும் நச்சுக்களை அகற்றவும் உடலுக்கு தேவைப்படுதுங்க. அடுத்த கேள்வி, மனிதர்களால் ஜீரணிக்க முடியாதது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, செல்லுலோஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் சில கூடுதல் தகவல் என்னன்னா, மனிதனின் செரிமான அமைப்புல பல்வேறு வகையான உணவுகள், அதாவது கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் போன்றவைகளை உடைத்து ஜீரணிக்க பல நொதிகள் மற்றும் அமிலங்கள் இருக்குங்க. ஆனா நம்ம கிட்ட செல்லுலோஸை உடைக்க தேவையான என்சைம்கள் இல்லைங்க. அதனாலதான் மனிதர்களால் செல்லுலோஸை ஜீரணிக்க முடியாதுங்க. செல்லுலோஸ் அப்படிங்கிறது 3000 அல்லது அதுக்கும் மேற்பட்ட குளுக்கோஸ் அலகுகளை கொண்ட ஒரு சிக்கலான கார்போஹைட்ரேட் அல்லது பாலிசாக்கரைடு ஆகுங்க. இது அனைத்து தாவரங்கள் மற்றும் மரங்களுடைய செல் சுவர்களை உருவாக்குதுங்க. தாவர உண்ணிகளான பசுக்கள், ஆடுகள், செம்மறி ஆடுகள் போன்ற விலங்குகள் செல்லுலோஸை ஜீரணிக்க தேவையான என்சைம்களை கொண்டுட்டு இருக்குங்க. அதனாலதான் மாமிசம் உண்ணும் விலங்குகளை விட தாவர உண்ணியின் சிறு குடலானது மிகவும் நீளமானதா இருக்குதுங்க. இன்னும் ஒரு முக்கிய தகவல் என்னன்னா, செல்லுலோஸ் பிளாஸ்டிக், காகிதம் போன்றவற்றையும் தயாரிக்க பயன்படுத்தப்படுதுங்க. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த உயிரினம் நீண்ட சிறுகுடலை கொண்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி, மாடு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாவர உண்ணிகள் செல்லுலோஸை ஜீரணிக்க தேவையான என்சைம்களை கொண்டிருக்குதுங்க. அதனாலதான் மாமிசம் உண்ணு விலங்குகளை விட தாவர உண்ணியின் சிறுகுடலானது மிகவும் நீளமானதா இருக்குங்க. இன்னொரு முக்கிய தகவல் என்னன்னா, பசுவோட குடலானது அதன் உடலை விட 20 மடங்கு நீளமானதுங்க. அடுத்த கேள்வி, செரிமான செயல்பாட்டிற்கு தேவைப்படக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் இருக்க வேண்டிய நொதி எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, பெப்சின். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாங்க. பெப்சின் அப்படிங்கிறது ஒரு இரைப்பை நொதியாகுங்க. இது உட்கொண்ட உணவுல காணப்படும் புரதங்களை ஜீரணிக்க உதவுது.